எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு வீர விக்னேஸ்வரன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகாரை விசாரிக்க ஆளுநர் அவர்கள் வந்து ஒப்புதல் குடுத்திருக்காரு. சோ இத எப்படி சார் பார்க்குறீங்க? ஆளுநர் வந்து அ அண்ணாமலை அண்ணாமலை ஒரு மாநில தலைவர்னா, ஆளுநர் ஒரு மாநில தலைவர் மாரி செயல்படுறாரு. ஏன் இத சொல்றேன்னா, அ அக்ரஸிவா ஏடிஎம்கே வந்து எந்த ஸ்டெப்ஸையும் எடுக்க விடாம பண்றது தான் அ ஆளுநரோட வேலையா இருக்கு. ஒருவேள வந்து அவங்க அக்ரஸிவா அ மாநில உரிமையெல்லாம் பேசுனாங்கன்னா, முன்னாள் அமைச்சர்கள் மேலான கேஸஸ் வந்து நாங்க தூக்கி தட்டுவோம். இப்ப விஜயபாஸ்கர் அவங்க பத்தின கேஸஸ்லாம் வந்து நீங்க ட்ரையல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கன்விக்ட் ஆயிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆதாரம் இருக்கு, வெளிப்படையா இருக்கு. அப்போ அதெல்லாம் காமிச்சு ஏடிஎம்கே வந்து ஜெயலலிதா எடுத்த மாரி ஸ்டாண்ட் எடுக்க விடாம பண்றது. அந்த அம்மா வந்து மோடியா லேடியான்னு கேட்டு தான் 2014லயே 37 சீட்டு ஜெயிச்சாங்க. அந்த மாரி ஒரு அக்ரெசிவ் ஸ்டாண்ட் எடுக்காம ஏடிஎம்கே வந்து மட்டுப்படுத்துறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுது. அதனால தான் ஏன்னா இந்த கேஸஸ்லாம் வந்து ஆ ஆர்கே நகர் தேர்தல் டயத்துல வந்த கேஸ். நமக்கெல்லாம் தெரியும் 2017 ஜனவரி, பிப்ரவரிலலாம் விஜயபாஸ்கர் வீட்ல அப்ப ரைட் நடந்துச்சு. அந்த பாலகங்கா அவங்கலாம் வந்து அந்த எலக்ஷன் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆர்கே நகர்ல பணம் குடுக்க டிடிவி தினகரன் நின்னப்போ, இங்க பணம் குடுக்க போனாங்க. அப்போ புடிச்சாங்க. ஆ இவரோட டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாமே அப்ப எடுத்து விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர். புதுக்கோட்டை மாவட்ட செயலாளரா இருக்காரு ஏடிஎம்கேல. அப்போ வந்து 2017ல எடுத்த கேஸுக்கு 2023 6 வருஷம் கழிச்சு இவங்க வந்து கன்சர்ன் ஆ ஒப்புதல் தராங்கன்னா, இதோட உள்நோக்கம் என்னன்னு தெளிவா தெரியுது. இதுல வந்து ஏடிஎம்கே தலைமை என்ன முடிவு எடுக்குங்கிறது தான் முக்கியம். ஜெயலலிதா மாரி ஒரு போல்டா முடிவு எடுக்குறாங்களா? இல்ல எம்ஜிஆர் மாரி சாஃப்ட்டா போறாங்களா? எம்ஜிஆர் எப்பவுமே மத்திய அரச பகிச்சுக்க மாட்டாரு. ரொம்ப இந்திரா காந்தி இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாரு. மொரார்ஜி தேசாய் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாரு. இன்னைக்கு நம்ம வந்து எதையும் மறைச்சு சொல்லல. அதான் நடந்தது. மொரார்ஜி தேசாய் வந்து இந்திரா காந்திக்கு தஞ்சாவூர்ல நிக்க கூடாதுன்னு அவங்க சொன்னோனே, உடனே அவர் நிக்க விடல. அதனாலதான் எம்ஜிஆரோட கோச்சுக்கிட்டு அந்த அம்மா போய் கலைஞரோட கூட்டணி வச்சு 1980ல ஏடிஎம்கே வந்து தோத்து போச்சு. ஒரு சீடு நாகப்பட்டினத்த மட்டும் தான் ஜெயிச்சாங்க. மத்த சீட்ல ஃபுல்லா டிஎம்கே காங்கிரஸ் மட்டும் தான் ஜெயிச்சுச்சு. அதுக்காண்டி தான் எம்ஜிஆர் வச்சு அந்த அம்மா சென்ட்ரல்ல பவருக்கு வந்தோனே கிளப்பி விட்டாங்க. அதனால வந்து எம்ஜிஆர் பாதைய எடுக்க போறாரா விபிஎஸ் இல்ல ஜெயலலிதா பாதைய எடுக்க போறாருன்னு அவர் தான் முடிவு பண்ணணும். சார், இவ்ளோ நாள் காலம் தாமதிச்சுட்டு, இதுக்காக இந்த அனுமதி கேட்கறதுக்காகவே வந்து தமிழக அரசு வந்து ரொம்ப நாளா போராடிட்டு இருந்தாங்க. இந்த காலம் தாழ்த்தினதுக்கு ஏன் அனுமதி வழங்காம இருந்தாருன்னு நினைக்கிறீங்க சார்? ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். முறைகேட பொறுத்தளவுல அவங்க வந்து விஜயபாஸ்கர் மேல அன்னைக்கு இடி ரைடு இன்கம் டாக்ஸ் வந்து எடுத்தப்பயே அவருக்கு சார்ஜ் போடணும் எல்லாமே ஆதாரமே ரெடியா இருந்துச்சு. அவங்க வந்து ஏடிஎம்கே வந்து தங்களோட பின் பாயிண்ட்ல வைக்கிறதுக்கு வந்து ஒன்ஸ் நீங்க சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட் ட்ரையல் ஆயிடுச்சுன்னா பயப்பட மாட்டாங்க ஏடிஎம்கே காரங்க. நீங்க கோர்ட் வந்து கேஸ்ல வந்து ஃபைல் ஆகி சார்ஜ் ஷீட் போட்டு எல்லாமே ஃபங்க்ஷனிங்கா இருக்கப்போ பிஜேபி காரங்க பயப்பட மாட்டாங்க. நாங்க பண்ண போறோம், பண்ண போறோம், பண்ண போறோம் அப்படின்ட்டு பின் பாயிண்ட்ல வைக்கிறதுக்கு இத யூஸ் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமர் கோயில் கட்ட போறோம், கட்ட போறோம்னு பிஜேபி காரங்க வட இந்தியால சொல்லி ஓட்டு வாங்குனாங்க. இப்ப கட்டி முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க. அது சொல்லி ஓட்டு வாங்க முடியாது. அடுத்த அஜெண்டாக்கு போணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய போறோம், செய்ய போறோம்னு சொன்னா தான் அதுக்கு வேல்யூ இருக்கும். அதனால அ எந்த அளவுக்கு இத செய்வாங்கன்னு தெரியாது. மிரட்டுவாங்க. நாங்க இத செஞ்சுருவோம். உங்களலாம் கன்வின்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்டின்னா, இப்போ மாவட்ட செயலாளர வச்சு தான் இபிஎஸ் இருக்காரு. முக்கியமா தென் மாவட்டத்துல இருக்கவங்கள இப்ப விஜயபாஸ்கர், ஆம் ஆரிப் உதயகுமார் போன்றவங்கலாம் கன்விக்ட் பண்ண கேஸ் போட்டாங்கன்னா, அவங்க வந்து எடப்பாடிக்கு நெருக்கு தருவாங்க. ஏன்னா, சசிகலாவ டிடிவி தினகரன, ஓபிஎஸ்ஸ சமாளிக்கணும்னா, இந்த முக்குளத்தூர் மாவட்ட செயலாளர வச்சு தான் தென் மாவட்டத்துல வந்து அவர் கட்சி நடத்தணும். ஒரு பக்கம் சசிகலா வெளிய போயிட்டாங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் வெளிய இருக்கனால, இந்த மாவட்ட செயலாளருக்கு அதிமுக தலைமை கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்கு. இவங்களும் வெளிய போயிட்டாங்கன்னா, கட்சி காணாம போயிரும் தென் மாவட்டத்துல. அப்போ வந்து பிஜேபி வந்து செக் வைக்குது ஜிபிஎஸ்க்கு. இது வந்து அரசியல் ரீதியான விஷயம் தான். இது வந்து லீகல் கிடையாது. லீகலா அவங்க பண்ணணும்னா 2017லயே பண்ணிருக்கணும். நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. அத நீங்க வந்து இப்போ சட்டப்பூர்வமா இன்கம் டாக்ஸ் புடிச்சிருச்சு. அப்ப நீங்க அத நீங்க வந்து ஒரு நேர்மையானவங்கன்னா, அப்பவே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அப்பவே அவங்க வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் நேர்மை. உங்க 6 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்ப பண்ணீங்கன்னா, இது அரசியல் தானே. அதுக்காண்டி விஜயபாஸ்கர் தப்பே பண்ணல. அவர் உத்தமர்ன்னு நான் சொல்ல வரல. அவர் தப்பு பண்ணியிருக்காரு. பட் அதுக்கான டைமிங் என்ன? அதுதான் முக்கியம். அதுக்கு அதான் கேள்விக்குறாது. முன்னாள் அமைச்சர்கள் சம்பாரிச்சிருக்கலாம். ஆனா அத
இப்ப வந்து கேஸ் போறதுக்கு காரணம் வந்து அரசியல். இப்போ வந்து ஆளுநர்களின் செயல்பாடு தொடர்பான வழக்கு வந்து நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கு. இது நடந்துகிட்டு இருக்கப்பவே ஆளுநர் அவர்கள் வந்து 10 மசோதாக்கள திருப்பி அனுப்புறது, அதுக்கப்புறம் முறைகேடு விசாரணை தொடர்பா திடீர்னு இப்ப அனுமதி வழங்குறது. சோ அந்த வழக்கு அவர ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதோ சார்? இது வந்து 2 டிஃபரெண்ட் திங்ஸ். ஒண்ணு வந்து ஒரே டயத்துல ஏடிஎம்கேயும், டிஎம்கேயும் கூப்ல வைக்கணும்னு சொல்லி பிஜேபி நினைக்குது. ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர்களோட வழக்க காமிச்சு ஏடிஎம்கே ஆஃப் பண்றது. இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ட ஃபங்ஷன் பண்ண விடாம, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரச ஃபங்ஷன் பண்ண விடாம, அவங்களோட மசோதாக்கள்ல ஃபுல்லா நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த மேண்டேட்டுக்கு மரியாதை இல்ல. நாளைக்கு போய் நீட் விஷயம் முடிக்காம மக்கள்ட்ட போய் டிஎம்கே காரங்க நிக்க முடியாது. அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ஒரு பிரஷர தராங்க. இப்ப நீட் விஷயத்துக்கு வந்து அவர் வந்து எந்த காரணமே சொல்லாம அந்த பில்ல வந்து 1 வருஷமா இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சீமான் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க? நீங்க செய்றேன்னு நீங்க என்ன செய்யல அப்படின்ட்டு. அப்படி வந்து டிஎம்கேக்கு தேர்தல் பிரச்சாரத்துல அரசியல் ரீதியா சேதத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த நிர்வாக கோளாற பண்றாங்க. நேரடியா பிஜேபி வெற்றி பெற விடாம முடியாத காரணத்தால டிஎம்கேவ கவர்மெண்ட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள ஃபங்ஷன் பண்ண விடாம விட்டுட்டு, அதன் மூலமா மக்கள்ட்ட கெட்ட பேர் வந்துரும்ல. இப்போ ஒரு ஒரு மேண்டேட் வாங்கிட்டு வர்றாங்க. கரெக்ட்டா பயன்படுத்தி அத பண்ணலைன்னா மக்கள்ட்ட கெட்ட பேர் வந்துரும். அத பயன்படுத்தி வளர்றதுக்கு. ஒரு பக்கம் அரசியல் ரீதியா பிரச்சனை தராங்க. இன்னொரு பக்கம் நிர்வாக ரீதியா பிரச்சனை தராங்க. பிஜேபி வந்து என்டையர் கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷனையும் தன்னோட அரசியலுக்காண்டி பயன்படுத்துறாங்க. சார் இப்போ ரவி அவர்களுக்கு என்ன தயக்கம் சார்? இந்த மசோதாக்கள் விஷயங்கள்லயும் சரி, இந்த முறைகேடு விசாரணையிலயும் சரி, என்ன தயக்கம் சார் அதுக்கு அனுமதி குடுக்குறதுல? அ முறைகேடு விஷயத்துல அவர் அனுமதி குடுத்துட்டாரு. அதுதான் அரசியலு. இந்த விஷயத்த பொறுத்தளவுல அ இது வந்து ஃபண்டமெண்டலி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூ. ஆர்டிகிள் 200 ஆர்டிகிள் 256. ஆர்டிகிள் 200 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒரு கவர்னர் வந்து சில பில்ஸ வந்து இந்தியாவோட ஃபெடரல் செட்டப்க்கு எதிரா இருந்துச்சுன்னா, அந்த பில்ல பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ணலாம்னு சொல்லுது. ஆர்டிகிள் 256 என்ன சொல்லுதுன்னா, அந்த பில்ல கவர்னரே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லுது. ஆனா இன்னொரு ஆர்டிகல் 163 ஏ அதாவது 163(1) என்ன சொல்லுதுன்னா, எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருந்தா தான் கவர்னர் செயல்படணும்னு சொல்லுது. இப்போ வந்து இது ஒரு கான்ஸ்டிடியூஷன் இஷ்யூ. இந்த 2 ஆர்டிகளுக்கும் 163 1க்கும் இடையில சண்டை. இது ஒரு கான்ஸ்டிடியூஷன் இஷ்யூ. இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இவரு இத தாமதிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் வந்து பிஜேபியோட இந்துத்துவ கொள்கை. இந்துத்துவ கொள்கையை தமிழகத்துல டைரக்ட்டா விதைக்க முடியாம, திராவிட கட்சிகள அரசியல் ரீதியா ஆ மட்டுப்படுத்தினா தான் இங்க நம்ம வளர முடியுங்கிற காரணத்தினால, இந்த விஷயத்த அவங்க செய்றாங்க. தரப்புல இருந்து அவங்க சொன்னது என்னன்னா, நாங்க வந்து ஆளுநர் அவரோட அனுமதிக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அனுமதி கிடைச்ச உடனே வந்து நாங்க முன்னாள் அமைச்சர்கள வந்து விசாரிச்சு சீக்கிரம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சோ இப்ப அனுமதி கிடைச்சிருச்சு. இந்த விசாரணை வந்து விரைந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல நான் அந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸ் எல்லாம் பெரிய அளவுல எடுத்துருவாங்கன்னு நான் நம்பல. ஏன்னா, ஆ இப்போ சிட்டிங் கேபினெட்ல டிஎம்கே காரங்க மேல எல்லா பேரும் இடி கேஸ் இருக்கு. ஆம், அ முக்கியமா நேரு அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், பொன்முடி அவர்கள், ஆம், துரைமுருகன் அவர்கள்னு எல்லாத்து மேலயும் கேஸ் இருக்கு. இவங்க வந்து கேஸ் போட்டு ஃபைல் பண்ணுவாங்க. ஆனா கன்விக்ட் வரையும் இப்போ 96ல ஜெயலலிதாவுக்கு கன்விக்ட் வரையும் கொண்டு போனாங்க. அப்போ வந்து அன்பழகன் கேஸ் போட்டாரு ஜெயலலிதா அவர்கள எதிர்த்து. அந்த அளவுக்கு முரண்பாடா டிஎம்கே கொண்டு போ மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு டிஎம்கே வந்து தன்னோட எதிரியா வந்து பிஜேபிய தான் நினைப்பாங்க. ஏடிஎம்கேவ வந்து நம்மளே முடக்கிட்டோம்னா, இந்த இடத்துக்கு பிஜேபி வந்துரும். அரசியல் ரீதியா இங்க ஏடிஎம்கே இருக்கிறது நல்லதுன்னு நினைப்பாங்க. ஒரு திராவிட கட்சி நமக்கு எதிர்ப்பா இருக்கிறது நல்லது. இதுல வந்து இவங்கள முடக்கிட்டோம்னா, அந்த இடத்துக்கு பிஜேபி வந்துரும்னு பார்ப்பாங்க. அதனால பெரிய அளவுல ஏடிஎம்கே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க பிஜேபி. சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சமீபத்திய செயல்பாடுகளெல்லாம் நீங்க கவனிச்சீங்களா சார்? இந்த சிறப்பு கூட்டத்தொடர்ல இருக்கட்டும், ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அவர் எப்படி நடந்துகிட்டாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல எடப்பாடி பொறுத்தளவுல அவரோட கேரக்டர் வைஸ் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா, ஒரு ட்ரூத் பொலிட்டீஷியன். அவருக்கு என்ன தேவை, என்ன தேவையில்ல, அரசியல் ரீதியா என்ன முடிவு எடுக்கணுங்கிறத நம்ம சசிகலா அவர சிஎம் ஆக்குனதுல இருந்து அவர நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் எந்த முடிவையுமே தனக்கு எது நலன், தன்னோட அரசியலுக்கு எது நலன், நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு என்ன நலன், அது மட்டுமே குறிக்கோளா இருந்து பண்றாரு. அது அவருக்கு சரியா இருக்கலாம். ஆனா, அது வந்து தமிழக மக்களுக்கு சரியா? இன்னைக்கு வந்து பிஜேபிய முரண்பாடு பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் வெளிய போயிருக்கலாம். இதனால நாளைக்கு டிஎம்கே காரங்க
தோத்து போனா மக்கள்ல செல்வாக்கு இல்லாம போனா நம்ம வந்துடலாம் நினைக்கிறாரு. ஆனா இது வந்து தமிழக மக்களுக்கு வந்து அவர் பண்ற பெரிய ஒரு ஒரு துரோகம்னு சொல்லலாம். ஏன்னா நீட் விஷயம் உட்பட ஆளுநர் வந்து 10 மசோதாக்களை வந்து இப்ப ரிசர்வ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. இது எல்லாமே வந்து மக்கள் சார்ந்த ஒரு யுனிவர்சிட்டி பில்ஸ் அந்த மாதிரி மாணவர்கள் சார்ந்த மக்கள் சார்ந்த பில்ஸ். இந்த பில்ஸ் விஷயத்துல அரசியல் பண்ணாம இப்ப கர்நாடகால எல்லாம் இப்ப காவிரி இஷ்யூ வந்துச்சுன்னா எல்லா பிஜேபி, காங்கிரஸ், ஜேடிஎஸ் எல்லா எம்பிஸ், எம்எல்ஏஸ் வராங்க. அந்த மாதிரி நிக்க வேண்டிய விஷயத்துல இவரு இபிஎஸ் அவர்கள் வந்து அரசியல் பண்றது வந்து துரதிருஷ்டவசமானது. நம்ம அரசியல் தாண்டி பண்ண வேண்டிய விஷயம் இது. ஏன்னா வந்து பிஜேபி வந்து நீங்க இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் கூட சேர்ந்து அந்த கட்சியை காலி பண்ணி விட்டாங்க. சிவசேனாவோட சேர்ந்து சிவசேனாவை காலி பண்ணி விட்டாங்க. அகாலி தளத்தோட சேர்ந்து அகாலி தளத்தை காலி பண்ணி விட்டாங்க. பிஜேபி எங்கெங்கெல்லாம் சேர்றாங்களோ அந்த கட்சியை காலி பண்ணது அவங்க வரலாறு. அதனால இபிஎஸ் வந்து அந்த மாதிரி நமக்கு ஆயிடக்கூடாதுன்னு வெளியே வந்திருக்காரு. அதுல கூட அவரோட அரசியல் நலன் தான் இருக்கு. ஆனா தமிழகத்துக்கு பிஜேபி தேவையில்லைங்கிற ஸ்டாண்ட் அவர் எடுக்க மறுக்கிறாரு. ஏன்னா மேற்கொண்டு நமக்கு எதுவும் கேஸ் வந்துருமோ, மத்தியில பிஜேபி ஆட்சியில இருக்காங்க, நம்ம ஏன் பகைச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் ஜெயலலிதா எடுத்த மாதிரி மோடி ஆல்ரெடியான்னு எடுக்க மாட்டேங்கிறாரு. அது வந்து தமிழக மக்களுக்கு அவரு வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காருதான் நினைக்கிறேன். சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி கொள்கைய வந்து நாங்க எதிர்க்கல. ஆனா வந்து கூட்டணிய முறிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அதிமுக வந்து ஒரு அரசியல் செஞ்சா, தமிழக மக்களோட பதில் என்னவா சார் இருக்கும்? இல்ல எம்பி எலெக்ஷனை பொறுத்தளவுல காங்கிரஸ், விசிக, லெப்ட், டிஎம்கே இந்த கூட்டணி வந்து 50% ஓட்டு இருக்கு. இந்த கூட்டணியோட அரித்மெட்டிக் பிளஸ் கெமிஸ்ட்ரி வந்து அந்த ஆவரேஜ் வந்து 50% ஓட்டு எடுத்துருவாங்க. அதனால எடப்பாடி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த எம்பி எலெக்ஷன்ல நம்ம வந்து எல்லா இடத்துலயும் கேண்டிடேட் போட்டு 2வது இடத்துக்கு வந்துட்டோம்னா, ஒரு கணிசமான ஓட்டை எடுத்து காமிச்சிட்டோம்னா, அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன் போறப்போ காங்கிரஸ், விசிக எல்லாம் நம்ம கூட கூட்டணி கொண்டு வந்துடலாம். எப்படினாலும் டிஎம்கேக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி வந்துரும். அந்த ஆட்சிக்கு எதிரான அலையையும் காங்கிரஸ், விசிக கூட்டணி, லெப்ட் கூட்டணியை வச்சு நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம். அதுதான் அவரோட எய்ம். 26க்கான கேம் பிளான் தான் இபிஎஸ் மைண்ட்ல இருக்கு. 24ல கண்டிப்பா டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி ஸ்வீப் பண்ணிரும். கேம் பிளான் வந்து 26ல நம்மளா டிஎம்கே அந்த இதுல தான் அவர் போறாரு. அதுக்காண்டி தான் பிஜேபி இன்னைக்கே கழட்டி விட்டது. அவருக்கு தெரியும் 24ல நமக்கு இஸ்லாமிய மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து காங்கிரஸ் இருக்க பக்கம் தான் போகணும் இபிஎஸ்கே தெரியும். ஆனா இதே மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து 26ல நம்ம கூட்டணி காங்கிரஸ் வந்துருச்சுன்னா இது வந்துரும். வட மாவட்டங்கள்ல ஆதி திராவிட மக்களோட ஓட்டு வந்துரும். காங்கிரஸ்க்கு ஓனா இருக்க ஒரு ஓட் பேங்க் இருக்கு. பிசிகா லெப்ட் சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு செக்குலர் கிரெடென்ஷியல் கிடைச்சிரும். ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட ஓன் பலத்துல வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ பல பேர் சொல்றது என்னன்னா, பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணிய முறிச்சுக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள ஏதோ டீலிங் இருக்கு. திருப்பி சேர்ந்துக்குருவாங்க அப்படின்னு. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குமா? இல்ல திருப்பி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க அதிமுகவோட தொடக்கத்துல இருந்தே பாருங்களேன், ஜெயலலிதா அவர்கள் வந்து வந்த அவங்க வந்து தலைமை பொறுப்புல இருந்த காலங்கள் தவிர, அதாவது அந்த அம்மாவோட கேரக்டர் எல்லாத்துக்குமே தெரியும். ஜெயலலிதா அம்மாவோட கேரக்டர். யாரையுமே வந்து டாமினன்டான கேரக்டர். அப்படியெல்லாம் யாருக்கிட்டையும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா போமாட்டாங்க. நாங்க சொல்றது அப்படிங்கிற நான் சொல்றது எல்லாரும் கேளுங்கிற மாதிரி கேரக்டர். மத்தபடி அதிமுக தொடங்குனதுல இருந்தே ஏடிஎம்கே தலைமை வந்து எப்பவுமே மத்தியில இருக்க கட்சிகளை பகிர்ச்சிக்காது. அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து அது நடந்துட்டு இருக்கு. 91ல வந்து அப்ப 89ல கட்சி உடைஞ்சப்போ ராஜீவ்காந்தி தான் சின்னத்துல எல்லாம் கொடுத்து அதுல பெரும் பங்கு நடராஜன் அவர்கள், சசிகலாவோட கணவர் நடராஜன் அவர்கள் தான் அதுல பங்கு பெற்று சின்னத்தெல்லாம் வாங்கி 89ல ராஜீவ்காந்தியோட கூட்டணி வச்சாங்க. அப்ப பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி இருந்தாரு. அதுக்கப்புறம் 91ல அவர் மறைவுக்கு பின்னாடி ஏடிஎம்கே முதல்ல ஜெயலலிதா சிஎம் ஆகுற வரையும் அது வந்து காங்கிரஸோட நிழல்ல தான் இருந்துச்சு. அந்த அம்மா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க உயிரோட இருக்கிற வரையும் கட்சி அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இப்ப திருப்பி வந்து வரலாறு படி மத்தியில பிஜேபி இருக்கிற வரையும் பிஜேபி எதிர்க்க மாட்டாங்க. அதான் ஏடிஎம்கேயோட கடந்த கால வரலாறு. இப்போ அவங்க பின்னாடி இருக்கிற கேசஸும் அப்படி கேசஸ். கொடநாடு வழக்கா இருக்கட்டும், எல்லாமே குற்றச்சாட்டு தான். நான் வந்து அவங்க குற்றவாளின்னு சொல்லல எதுலயும். எல்லா கேசஸும் அவங்க மேல போடப்படுது. ஊழல் வழக்குமே குற்றச்சாட்டுகள் தான். நிரூபிக்கப்பட்டாதான் அவங்க குற்றவாளி. மத்தபடி அந்த கேசஸ்காண்டி பெரிய அளவுல ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க.
மைல்டா போயிருவாங்க. தமிழக அரசு தொடர்ந்த வழக்குல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஆளுநர் அவர்கள் மசோதாக்களை நிறுத்தி வைக்கிற அதிகாரம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க சார்? சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு 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 கேஸ வந்து ஒரு 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 பில்ல வந்து ரிசர்வ் பண்ணணும்னா, 256 படி ரிசர்வ் பண்ணி கவர்னர் வச்சுக்கணும்னா, நீங்க வந்து காரணம் சொல்லணும். நீங்க காரணம் சொல்லாம அத ரிசர்வ் பண்ணி வச்சீங்கன்னா, அவங்க திருப்பி பாஸ் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா, நீங்க கண்டிப்பா அசைன் குடுக்கணும். 356க்கு ஒரு கிளாரிட்டி குடுத்திருக்காங்க. ஆ 200 படி நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து பிரசிடென்ட்க்கு வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஒரு பில் வருது. அது வந்து இந்தியாவோட பெடரல் செட்டப்க்கு கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்ட்ல மாநில அரசு சட்டம் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அத வந்து மத்திய அரசுக்கு வந்து நீங்க ரெஃபர் பண்ணணும். பிரசிடென்ட்க்கு ரெஃபர் பண்ணணும்னா, நீங்க வந்து காரணத்த சொல்லணும் மாநில அரசுக்கு. இந்தந்த காரணத்துக்காண்டி நான் இத வந்து ரெஃபர் பண்றேன் அப்டின்ட்டு. நீங்க ஒருவேள காரணத்த சொல்லலைன்னா, நீங்க கண்டிப்பா அத ரிஃபர் பண்ண முடியாது. ரெஃபர் பண்ண முடியாது பிரசிடென்ட்க்கு. நீங்க வந்து அசென்ட் குடுக்கணும். அப்போ வந்து 356லயும் அப்படிதான் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட். ஆம், நீங்க வந்து இந்தந்த காரணம் இருந்தா தான் மாநில அரச கலைக்க முடியும்ட்டு. அதே மாரி இந்த விஷயத்திலயும் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இந்தியாவோட பெடரல் செட்டப்ப காப்பாத்துறதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படி எஸ்ஆர்ஓமை கேஸ் வந்து மாநில அரசை கலைக்கிறத தடுத்துச்சோ, அதே மாரி இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். கவர்னர்ஸ வச்சு மாநில அரச பயமுறுத்துற எந்த மத்திய அரசுனாலும் முன்னாடி காங்கிரஸ் பண்ணாங்க, இப்ப பிஜேபி பண்றாங்க. எந்த மத்திய அரசும் கவர்னர்ஸ வச்சு அரசியல் பண்றத இந்த ஜட்ஜ்மெண்ட் தடுக்கும். ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி.